மேட்டை வந்து வாஷ் பண்ண போகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கான வீடியோ தான். ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் வந்து மேட்டை வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்மளுடைய மேட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 4 அழுக்கான மேட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப அழுக்கான மேட்டு. இதை வந்து எப்படி கையே வைக்காமல், கையே படாமல், ரொம்ப குறைஞ்ச தண்ணி யூஸ் பண்ணி, அதிகமாக சோப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற முறையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் சோடா. இதை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹18 எம்ஆர்பி இருக்கும். நம்ம ஸ்டோர் ரூமில் வாங்கும்போது நம்மளுக்கு ₹2 கம்மி தான் கொடுப்பாங்க. இந்த பேக்கெட்குள்ளேயே வந்து இன்னொரு பேக்கெட் போட்டு தான் வந்து வாஷிங் சோடா வந்து இருக்கும். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இந்த வாஷிங் சோடா யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய துணிகள் எல்லாம் ஊற வச்சு வந்து துவைப்பாங்க. இது வந்து ரொம்ப அழுக்கான கரை பிடிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து பெட்ஷீட்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா, அந்த வாஷிங் சோடாவை வந்து நம்ம போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். பெரும்பாலும் நான் வந்து இந்த வாஷிங் சோடா வந்து மேட்டை வந்து க்ளீன் பண்ணதுக்காக நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா வந்து சுத்தமாக வந்து அழுக்குகளை வந்து எடுத்துரும். நம்ம கையை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி நம்ம மேட்டை துவைக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து ஊற வச்சாவே போதும். அதிலிருந்து வந்து இந்த வாஷிங் சோடாலேருந்து எல்லா அழுக்குமே வந்து ரிமூவ் ஆகி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வாஷிங் சோடா எடுத்திருக்கேன். அதோட வந்து ஒரு அரை கப்பு வந்து தண்ணி வந்து பிடிச்சி வந்து மேட் எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறேன். இதில் வந்து நீங்கள் மேட்டை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வெந்நீர் போட்டு ஊற வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் செய்யும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த மேட்டோட ஆயுள் காலம் வந்து குறைஞ்சிரும். ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுற மேட்டு வந்து 3 மாதத்துலேயே போயிடும். அதனால் வந்து நீங்கள் அப்படிலாம் செய்ய வேண்டாம். சாதாரணமாக இந்த முறையிலே வந்து நீங்கள் மேட்டை வந்து துவைச்சாவே போதும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒவ்வொரு மேட்டாக போடுங்க. நீங்கள் வந்து கைகளால் வந்து முக்கணும்னு அவசியமே கிடையாது. இதேமாரி வந்து ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேட்டாக வந்து போட்டு நீங்கள் வந்து அந்த கம்பால் வந்து குத்தி குத்தி விடுங்க. நீங்கள் வந்து போட்டு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ அழுக்கு வந்து வெளியே வந்துடும். அவ்வளோ அப்படி ரொம்ப என்னென்ன அழுக்கு இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மேட்டை வந்து ஊற வச்சாவே போதும். அவ்வளோ அழுக்கும் வந்து வெளியே வந்துடும். அந்த மேட்டோட அந்த நம்ம இப்போ வெளில இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப ரொம்ப கன்றாவே ஒரு அழுக்கான தண்ணியாக வந்து வெளியே வரும். அவ்வளோ அழுக்குமே வந்து இந்த வாஷிங் சோடாவுக்கு வந்து எடுக்கிற தன்மை வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வாஷிங் சோடா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மேட்டெல்லாம் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், போட்டு ஒரு செகண்ட்லேயே பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்கு தண்ணியோட கலர் வந்து மாறுதுன்னு. நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாவே நம்மளுக்கு வந்து எல்லா அழுக்குமே போயிடும். ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு மேட்டை வந்து துவைச்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3/4 மணி நேரம் நல்லாவே நீங்கள் ஊற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு மேட்டை வந்து ஊற வச்சு. இப்போ தண்ணியோட கலரை பாருங்கள் எவ்வளோ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது கலரு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து எல்லா அழுக்குமே வந்து வெளியே வந்துடும். மண் தூசி எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இதேமாரி வந்து உங்களுக்கு வந்து கைகளால் துவைக்க பிடிக்கல அப்படின்னா இதேமாரி ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து வந்து உள்ளே அமுக்கி விடுங்க. அப்போ இருக்கிற அழுக்கும் வந்து எல்லாமே வெளியேறும். இப்போ பாருங்கள், அந்த மேட்டில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து வெளியேறிடுச்சு. இப்போ வந்து மேட்டை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தூசி அழுக்காக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த மேட்டில் உள்ள எல்லா அழுக்குமே வந்து நல்லாவே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மேட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அரை பேக்கெட் மட்டும் தண்ணியை வந்து ஊற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச வந்து வாஷிங் பவுடர் இல்லை லிக்யூடு எதுனாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும். இது அரை பேக்கெட் தண்ணி வந்து ஊற்றினாவே போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேட் எல்லாத்தையுமே வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைப்போம். அதிகமான நேரம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னும் 10 நிமிஷம் மட்டும் போதும். பாருங்கள், எல்லா மேட்டையும் போட்டு இன்னொரு தடவை வந்து அதேமாரி ஒரு கம்பை எடுத்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து குத்தி விடுறேன். இது வந்து எதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மேட்டை வந்து கைகளால் துவைக்க ஒரு மாதிரி இருக்குது, வாஷிங் மிஷினில் போட வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வாஷிங் சோடா எடுத்திருக்கேன். அதுவே வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து எல்லா கரைகளுமே எடுத்து தந்துடும். மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கரைகளை நம்ம வந்து இதேமாரி வந்து லிக்விட் ஊற்றி வந்து நம்ம முக்கி வைக்கிறதுனால மிச்சம் இருக்கிற கரைகள் எல்லாமே வந்து வெளியேறிடும், சுத்தமாக வெளியேறும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதேமாதிரி முறையில் வந்து நம்ம மேட்டு துவைக்கிறதுனால நம்மளுடைய டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அதுக்காக வந்து ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பாருங்கள், இதனால் வந்து நம்ம கையும் வைக்கல, தண்ணியும் நிறைய செலவு பண்ணலை, வாஷிங் மிஷினையும் போடல, ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள்.
பாருங்கள் இப்போ வந்து 100 1/2 பக்கெட் மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ எல்லா மேட்டையும் வந்து போட்டு அலசி எடுத்து நம்ம வந்து துணியை காய போட்டோம் அப்படின்னா மேட்டெல்லாம் காய போட்டோம் அப்படின்னா மேட்டு வந்து சன்லைட்டில் இருக்கிறதுனால எல்லா இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிரும். மேட்டு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி முறையில் நீங்கள் வந்து மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேட்டு வந்து நல்லாவே உழைக்கும். நீங்கள் வந்து வேறு எத்தனையோ முறையில் க்ளீன் பண்ணாலும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வேறு எந்த வெந்நீரில் வச்சு நீங்கள் ஊற வச்சு அப்படிலாம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த மேட்டோட ஆயில் காலம் வந்து சீக்கிரமாகவே போயிடும். நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து வெந்நியை யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு இதே மாதிரி வாஷிங் சோடா யூஸ் பண்ணி வெறும் தண்ணியை வந்து தண்ணி பிடிச்சி நீங்கள் மேட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து உங்களோட மேட்டு வந்து நல்லாவே உழைக்கும். இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து மேட்டை வந்து அலசுகிறேன். அலசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து நான் வந்து மேட்டை வந்து காய போடுறேன். காய போட்டுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு இருந்த மேட்டும் இப்போ இருந்த மேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா? பாருங்கள் எல்லா அழுக்குமே வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து வெளியேறிடும். பாருங்கள் வந்து மேட்டை வந்து அலசியாச்சு. இப்போ வந்து நான் வந்து கொடியில் போய் வந்து காய போடுறேன். இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிச்சிடும். மேட்டும் வந்து நல்லா ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும். இதே மாதிரி வந்து வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனல் வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா அதேமாரி வீடியோவும் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொண்டு வரேன். என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து வந்து எனக்கு ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.